புடலங்காய் இருந்தால் இந்த மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பை வந்து நல்லா அலசிட்டு புடலங்காயோட சேர்த்துக்கலாம். இப்போ அது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 3 விசில் 4 விசில் வரட்டும். அப்போ தான் கடலைப்பருப்பு வந்து வெந்துடும். புடலங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், கடலைப்பருப்பு வந்து வேகாது. அதுக்கு தான் 4 விசில் வைக்கிறது. புடலங்காய் கூட்டு வந்து தாளித்து விட்டுக்கலாம். கடாயில் வந்து 1.5 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்குன்னா பச்சை மிளகா மட்டும் தான் காரத்துக்கு சேர்த்துருக்குறது. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். என்ன புடலங்காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிறட்டும். அது கூடவே 4 பல் பூண்டு வந்து தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து சாப்பிடும்போது இந்த தோலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, இது வந்து தண்ணி காய்கறி எல்லாமே எடுத்துக்கோங்க. சொரக்காய், பீக்கங்காய், பூசணி, வெள்ளை பூசணிக்காய் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க, நல்லா மோர் அடித்து குடிங்க. மிக்ஸி ஜாரில் வந்து 2 பீஸ் அளவு வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச புடலங்காவும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். புடலங்காவை சேர்த்த உடனே மிக்சியில் அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு வந்து கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். நல்லா வற்றி வரட்டும் கூட்டு மாதிரி. புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இது வந்து புடலங்காவோட விதை. எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இதில் வந்து பாருங்கள், நான் வந்து துவையல் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காய் வாங்கினா அந்த தோலில் துவையல் செய்யலாம். புடலங்காய் வாங்கினா அந்த விதையில் வந்து நல்லா துவையல் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு. 1 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவு வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். தோலோடையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சு. ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இந்த புடலங்காய் விதையை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பீஸ் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு வதக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிறேன். இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், புடலங்காய் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான புடலங்காய் கூட்டு, புடலங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பு வந்து உடல் எடையை குறைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, சொரக்காய், பூசணிக்காய் சாப்பிடுவாங்க. புடலங்காய் எடுத்து பாருங்கள், உடம்பு குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக்